இந்தியாவில் நிலவிய வறுமைக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொழில்துறையை கட்டுப்படுத்த கொண்டுவரப்பட்ட லைசன்ஸ் ராஜ்யமே பொறுப்பு என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பீகார் மாநிலம் சிவான் பகுதியில் 5900 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து பாடலிபுத்திரம் கோரக்பூர் இடையே வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டில் நிலவிய வறுமைக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் லைசன்ஸ் ராஜ்யமே காரணம் என்று குற்றம் சாட்டினார். அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர்களின் குடும்பங்கள் செல்வந்தராக வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் மக்கள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருந்தனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆங்கிலம் என்பது கைவிலங்கல்ல, அது விலங்கை உடைக்கும் கருவி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தில் பேசுவதை இந்தியர்கள் அவமானமாக கருதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்தியாவில் உள்ள ஏழை குடும்பங்கள் ஆங்கிலம் கற்பதை பாஜக, RSS விரும்பவில்லை என்றும், ஏழைகள் கேள்வி கேட்பதையோ முன்னேறுவதையோ அவர்கள் விரும்பவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழிக்கும் ஆன்மா, கலாச்சாரம் இருப்பதை நாம் கொண்டாடும் அதே வேளையில் உலகத்தோடு இந்தியா போட்டி போடுவதற்கு இதுவே சரியான வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.